தற்போது இதுகுறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எம்முடன் இணைகிறார் பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி. வணக்கம் சார். தற்போது தமிழகத்தில் தொடர்ந்து மகளிருக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நிகழ்ந்து வருகிறது. இது குறித்த உங்கள் கருத்து என்ன சார்? இது திடீரென்று இது போன்று நடப்பது என்பது எங்கோ இந்த அரசு தன்னுடைய நிர்வாகத்தில் செயல்பாட்டை இழந்திருக்கிறது என்பதை குறிக்கிறது. இது காவல்துறையினுடைய தவறு மட்டுமல்ல, அரசினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகம் சீர்குலைந்து போயிருக்கிறது என்பதைத்தான் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் உணர்த்துகிறது. கலாச்சார சீர்கேடு என்பதும் அதே மாதிரி அதற்கு மிக முக்கிய காரணம் மது போதை, அதே மாதிரி போதைப் பொருட்களுடைய புழக்கம். இது எல்லாம் தான் இது போன்ற மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில அந்த கல்லூரி நிர்வாகத்தினுடைய அலட்சிய போக்கு, அவர்களுடைய மெத்தன போக்கு மிகப்பெரிய ஒரு அராஜகம், வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போன்ற செயல்களுக்கு என்று ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒவ்வொரு நிறுவனத்திலும் கூட ஒரு குழு இருக்கிறது. ஏன் 3 நாட்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது கேள்விக்குறியாகிறது. யாருடைய அந்த கல்லூரி நிர்வாகம் யாருடைய உத்தரவின் பெயர்ல இது வெளியே வர விடாமல் தடுத்தார்கள் என்பதை உடனடியாக கண்டறிய வேண்டும். காவல்துறைக்கு எப்பொழுது புகார் சென்றது, காவல்துறை எப்பொழுது உடனடியாக நடவடிக்கைகளை இறங்கினார்கள் என்பதெல்லாம் போக போக நமக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். ஆக மொத்தம் நிர்வாக சீர்கேடு, காவல்துறையுடைய மெத்தன போக்கு, அதே மாதிரி நம்முடைய கலாச்சாரமானது மிக மோசமாக சீர்கெட்டு போய் கொண்டு வருகிறது. குடி பழக்கத்தினாலும் போதை மருந்து புழக்கத்தினாலும் என்பதை இது போன்ற சம்பவங்கள் உணர்த்துகிறது. காரணமானவர்கள் இந்த மிகப்பெரிய வன்கொடுமைக்கு காரணமானவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுவரையிலும் ஏன் 3 நாட்கள் இப்படி அவர்கள் வாழாயிருந்தார்கள் என்பதை தமிழக அரசு உடனடியாக தெரிவிக்க வேண்டும். இது போன்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தை போன்றே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த தரமணி பகுதியில அந்த அளவிற்கு அங்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது என்பது புரிய வருகிறது. இன்றைக்கும் கூட அங்கு போய் நாம் பார்த்தோம் என்றால் அவ்வளவு மோசமான ஒரு இருளடைந்த ஒரு பிரதேசமாகத்தான் அது காட்சியளிக்கிறது. அதனால தமிழக அரசினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகம் தான் இது அனைத்திற்கும் காரணம். முதலமைச்சர் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். சார், தமிழகத்தில் தற்போது தொடர்ந்து இதுபோல பாலியல் குற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது. ஆனால் குற்றவாளிகளை காப்பாற்ற காவல்துறையினரும் முனைப்பு காட்டி வருகின்றனர். சார், இது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க சார்? குற்றவாளிகளை காப்பாற்றுவது அப்படின்னு சொல்றதை விட அரசியல் பின்னணி எல்லோரிடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், அதனுடைய ஆதரவாளர்கள், அவர்களுடைய நிர்வாகிகளிடம் தொடர்பிலே இருப்பவர்கள் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இதுவரை விடை வரவில்லை. இப்போ இதுல என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட நடந்த அந்த அண்ணா பல்கலையும் இதற்குமான தூரம் ஒரு 2 கிலோமீட்டர் கூட கிடையாது. அப்படி என்று சொன்னால் இதன் பின்னணியில யார் இருக்கிறார்கள், எப்படி சுதந்திரமாக உழவ விடுகிறார்கள் இது போன்ற குற்றவாளிகளை என்பதையெல்லாம் விளக்க வேண்டும். காவல்துறை இதற்கு உறுதியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால், இதற்கு மெத்தனமாக இருந்ததற்கு காரணமானவர்களை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால், முற்றிலுமாக இந்த அரசாங்கத்தின் மீதும் தமிழக காவல்துறையின் மீதும் குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறையின் மீதும் நம்பிக்கை போய்விடும் என்பதை உணர வேண்டும். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.